Friends, welcome to Rishi Academy. நம்ம டுடே தினமணி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்கலாம். அமெரிக்க குடியுரிமை ரூபாய் 9 கோடி. ஸோ கோல்டு விசா இதற்கு 9 கோடி இந்த அறிவிக்கையை அமெரிக்க அதிபர் வெளியிட்டிருக்காரு. ஸோ அமெரிக்க கோல்டு விசா கிடைக்கிறதுக்கு 9 கோடி கொடுக்கணும். இதில் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்காவில் படிக்கக்கூடிய இந்திய சீன மாணவர்கள் ஒன்ஸ் படித்து முடித்ததுக்கு பிறகு அவங்களுடைய சொந்த நாட்டுக்கு போகிறாங்க. ஸோ அமெரிக்காவில் தான் அவங்க ஒர்க் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு தங்க அட்டை திட்டத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ தங்க அட்டை திட்டம் கிடைக்கிறதுக்கு ஒரு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸாம் ஜெயிச்சா தான் இந்த அட்டை கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி ஒன்ஸ் அவங்க தங்க அட்டை கிடச்சதுக்கு பிறகு, இந்த கோல்டு விசா கிடச்சதுக்கு பிறகு 5 இயர்ஸ் அமெரிக்காவில் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அமெரிக்காவில் பெர்மனெண்ட் சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை அமெரிக்க அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. மகாகவி பாரதியார் அவருடைய பிறந்த தினம் டிசம்பர் 11 1882 அவர் பிறந்தார். எட்டயபுரம் வில்லேஜ், தூத்துக்குடி மாவட்டத்தில் அவர் பிறந்தார். தென் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம், பள்ளிக்கரணை வெட்லேண்ட். இந்த வெட்லேண்ட் சென்னையில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த வெட்லேண்ட் பார்த்திங்கன்னா ஃப்ளட்டை தடுக்கிறதுக்காகவும் வாட்டர் ப்யூரிஃபிகேஷன் அண்ட் அதே மாதிரி அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய விலங்குகள், நிறைய மீன்கள் உயிர் வாழுது. ஸோ இந்த இடத்த பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த இடத்த பாதுகாக்கிறதுக்காக தான் ராம்சார் வெட்லேண்டாக இதை அங்கீகரிச்சிருக்காங்க. 2022 ராம்சார் வெட்லேண்டாக இந்த பள்ளிக்கரணை அங்கீகரிச்சிருக்காங்க. ராம்சார் வெட்லேண்ட். தென் நெக்ஸ்ட் ஒன், ஏகபோக ஆபத்து. ஸோ இதில் இண்டிகோ விமானம் பற்றி சொல்லியிருக்காங்க. இண்டிகோ விமானம் ஏர்லைன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மோனோபோலியில் இருந்துகிட்டே வராங்க. ஸோ இந்தியாவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 839 ஏர்லைன்ஸ் தான் பார்த்திங்கன்னா விமானங்கள் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இதில் 680 விமானம் தான் பார்த்திங்கன்னா இதை இயக்கிட்டே இருக்காங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கக்கூடிய விமானம் 839. தற்போது ஓடக்கூடிய விமானங்கள் 680. ஸோ இந்த 680ல் 417 விமானம் பிலாங்ஸ் டு இண்டிகோ. 187 விமானம் பிலாங்ஸ் டு ஏர் இண்டியா. ஸோ டாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஏர் இண்டியாவுக்கு அதிக விமானம் இருக்குது. ஸோ இதனால் அதிகமான விமானிகளை பயணிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இண்டிகோவுக்கு இருக்குது. ஸோ இதனால தான் பார்த்திங்கன்னா இந்த ஏர்லைன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க மோனோபோலியாக இருக்காங்க. உள்நாட்டை பொறுத்த வரைக்கும், டொமஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் இண்டிகோ அண்ட் ஏர்லைன்ஸ் தான் பார்த்திங்கன்னா டாமினன்ட் பொசிஷனில் இருக்காங்க. ஸோ டாமினன்ட் பொசிஷனில் இருக்கும்போது அரசாங்கத்துக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ஸோ எப்போவுமே காம்படிஷன் ஆக்ட் 2002 பிரகாரம் ஃபேர் காம்படிஷன் இருக்கணுங்கிறத ஃபேர் காம்படிஷன் இருக்கணுங்கிறத இந்த சட்டம் மூலமாக சொல்லியிருக்காங்க. ஒரு நிறுவனம் ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு கம்பெனி கொண்டு வரும்போது அந்த கம்பெனி டாமினன்ட் பொசிஷனில் வந்தாங்கன்னா அந்த பொசிஷனை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. தப்பான வழியில் அந்த பொசிஷனை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதையும் இந்த சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. இண்டிகோ பார்த்திங்கன்னா அந்த டாமினன்ட் பொசிஷனில் இருக்காங்க, மோனோபோலியாக இருக்காங்க. பட் அந்த மோனோபோலி இருந்தாலும் அவங்க அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இந்த ரீசன்ட்லி நடந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய விமானங்கள் நிறுத்தி வச்சுருந்தாங்க. ஸோ இதுவே பார்த்திங்கன்னா ஒரு மிஸ்யூஸ் தான். தென் இரத்த சோகையை தடுக்க இரும்பு சத்து உப்பு. ஸோ இரும்பு சத்து உப்பு அண்ட் அதே மாதிரி அயோடின் கலந்த செறிவூட்டப்பட்ட உப்பு இந்த பாக்கெட்டுகளை பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் ரேஷன் ஷாப் வழியாக கொடுக்கறதுக்கு முடிவு எடுத்திருக்காங்க தமிழக அரசாங்கம். தென் ஆல்ரெடி பார்த்துட்டோம். யுனெஸ்கோ பட்டியலில் தீபாவளி 2003 யுனெஸ்கோவுடைய இன்டான்ஜிபிள் ஹெரிட்டேஜ் சைட் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருந்தாங்க. இந்த இன்டான்ஜிபிள் ஹெரிட்டேஜ் சைட்டில் இந்தியாவோட நிறைய விஷயங்கள் இருக்குது. தீபாவளி, தென் வேதிக் சாண்டிங், வேதிக் ராமலீலா, தென் கர்பா டான்ஸ், தென் குட்டி ஆட்டம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ தற்போது தீபாவளியை இது கூட இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. தென் மன்னார் வளைகுடாவில் ஹைட்ரோ கார்பன் ஆய்வு திட்டங்கள். ஸோ இதை பார்த்துக்கோங்க.
இந்தியாவில் முதல் உள்நாட்டு ஹைட்ரஜன் கப்பல் சேவை வாரணாசியில் தொடக்கம். ஸோ இதை பார்த்துக்கோங்க, கங்கா ரிவரில் இதை தொடங்கியிருக்காங்க, ஹைட்ரஜன் கப்பல் சேவை. தென் இந்திய பொருட்கள் மீது 50% வரை சுங்கவரி உயர்வு, மெக்சிகோ அரசு ஒப்புதல். திரும்ப ஒரு நாடு வந்து இந்தியாவுக்கு மேலே வரி விதிச்சிருக்காங்க, மெக்சிகோ நாடு. தென் அண்டர் 19 ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி வந்து துபாயில் இன்னைக்கு தொடங்க போகுது.